வணக்கம், நான் முரளி. நீங்கள் பார்த்துருக்குது எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி 2019 கேட்ட மேக்ஸ் கொஷின்ஸ் தான். ஸோ இது வந்து 4/1/2021 செகண்ட் ஷிஃப்ட்டோட மேக்ஸ் கொஷின்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் வெறும் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி மட்டும் தான் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் லிங்க் கீழே இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே அப்டேட்ஸ் கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் பவர் -1 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நான் 1/x எக்ஸ் ப்ளஸ் 1/xன்னு எழுதிக்கலாம். இதோட வேல்யூ 7. இப்போ நமக்கு ஒரு x³ ப்ளஸ் 1/x³ கொடுத்து இந்த வேல்யூ கொடுத்து இதை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நமக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. a³ - 3a. ஸோ அந்த 7ன்றது தான் அந்த ஏவோட வேல்யூ. இப்போ அந்த 7ஓட க்யூப் என்ன? 343 -3 × 7 வந்து 21. ஸோ 343 21 7 மைனஸ் பண்ணால் 322. ஸோ ஆப்ஷன் 3 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The average weight of P, Q and R is 58 kg. If the average weight of the P and Q is 54 kg and that of Q and R is 48 kg, then Q ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ P ப்ளஸ் Q ப்ளஸ் ஆரோட ஆவரேஜ் வெயிட் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களோட டோட்டல் வெயிட் வந்து 58 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 174 வரும். அதே மாதிரி P ப்ளஸ் Qவோட ஆவரேஜ் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 54 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 108. Q ப்ளஸ் R இதோட டோட்டல் வெயிட் வந்து 96. இப்போ நம்ம இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம். ஸோ ப்ளஸ் பண்ணால் நமக்கு வந்து 402. ஸோ 204 வருது. இப்போ நான் இதை ஆட் பண்ணால் P ப்ளஸ் 2Q ப்ளஸ் ஆர்னு கிடைக்கும். இங்கே நமக்கு P ப்ளஸ் 2Q ப்ளஸ் ஆரோட வேல்யூ 204ன்னு கிடச்சிருக்கு. அவங்க ஏற்கனவே P ப்ளஸ் Q ப்ளஸ் ஆர் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ 174. இப்போ நான் இதை மைனஸ் பண்ணுறேன். ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு டேரெக்டாக Qவோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தட் இந்த சம்முக்கு. 30 kgs தான் Qவோட வெயிட். ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இஃப் secant theta is equal to 5x, tan theta is equal to 5/x, then the value of 10 bracket x³ minus 1/x³. ஓகே, இப்போ இந்த வேல்யூவில் எக்ஸோட வேல்யூவை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ secant θ/5 கிடைக்கும். அதே மாதிரி 1/xோட வேல்யூ 5 கீழே கொண்டு வைக்கிறேன். அப்போ tan θ/5 கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு எக்ஸு கிடச்சிருச்சு, 1/x கிடச்சிருச்சு. இதை அப்படியே ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் நமக்கு secant ஸ்கொயர் θ/25 வரும். அதே மாதிரி 1/x² இதை ஸ்கொயர் பண்ணால் tan ஸ்கொயர் θ/25 கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு கீழே காமனாக 25ன்றது காமனாக வரும். மேலே வந்து secant ஸ்கொயர் θ மைனஸ் tan ஸ்கொயர் θ. ஸோ இது வந்து ட்ரிக்னாமெட்ரியில் இருக்க ஒரு ஐடென்டிட்டி. ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து 1. அப்போ 1/25 நமக்கு கிடைக்கும். இங்கே ஒரு 10 இருக்குது. அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2/5 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 2 cars start from Ahmedabad and run in opposite direction with a one car speed being 200 km more than other. If there are 4500 km apart after 9 hours, then the sum of the speed of the both car. ஸோ 2 கார் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது. அந்த 2 காரோட ஸ்பீடோட டிஃப்ரென்ஸ் வந்து 200ன்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் 4500. அவங்க ட்ராவல் பண்ணுற டைம் வந்து 9 hours. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுத்துருந்தனால நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீடை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு ஸ்பீடு ஒரு காரோட ஸ்பீடு எக்ஸ்னா இன்னொரு காரோட ஸ்பீடு வந்து x + 200 இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு டோட்டலாக 2x + 200 கிடைக்கும். இதுதான் நமக்கு ஸ்பீடோட அடிஷன். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 4500. எவ்வளோ டைம்? 9 hours. ஸோ கேன்சல் பண்ணால் 500 வரும். ஸோ 2x = 200. அந்த பக்கம் போய் மைனஸ் ஆனால் 300. எக்ஸோட வேல்யூ 150. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 150னா அப்போ x + 200 வேல்யூ 350 இருக்கும். ஒரு ஸ்பீடோட காரோட ஸ்பீடு வந்து 150, இன்னொரு காரோட ஸ்பீடு வந்து 350. அப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 500 கிடைக்கும். ஸோ அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் பை விச் 35,280 must be divided so that the quotient is perfect square.
ஸோ இப்போ இந்த 3528ன்ற நம்பரை டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற கோஷன்ட் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குமா. ஸோ ஆப்ஷன்லேருந்து பார்க்குறேன். ஸோ 5734 இருக்குது. இதை வந்து 3ஆல் கேன்சல் ஆகாது இந்த நம்பர். ஸோ 4ஆல் கேன்சல் பண்ணால் நமக்கு கிடைக்கிற கோஷன்ட் என்னவாக இருக்குன்னா 8820 இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஏன்னா ஸ்கொயரில் 0 வந்தால் 2 தடவை 0 வரும். ஸோ இதுவும் கிடையாது. ஸோ 7ஆல் கேன்சல் பண்ணுறேன். ஸோ 7ஆல் கேன்சல் பண்ணால் நமக்கு 5040 வரும். ஸோ இதுவும் வராது. அப்போது 5ஆல் கேன்சல் பண்ணேன். ஸோ 5ஆல் கேன்சல் பண்ணால் நமக்கு வரக்கூடிய கோஷன்ட் வந்து என்னவாக இருக்குன்னா 7056 இருக்கும். ஸோ இப்போ இந்த நம்பர் வந்து ஏதாச்சும் பர்ஃபெக்ட் ஸ்கொயரானு பார்க்குறேன். ஸோ 6 முடிஞ்சிருக்கு. ஒன்று 6ஓட பவராக இருக்கும், 6ஓட யூனிட் டிஜிட் ஆகும், இல்லாட்டி 4ஓட யூனிட் டிஜிட் ஆகும். ஸோ 80 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 64,000க்கு அடுத்து இருக்குது. 9 ஸ்கொயரோட வேல்யூ 81,000. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்குது. அப்போ கண்டிப்பாக அந்த ரெண்டு நம்பர் கேட்டகரி கூட தான் இருக்கும். ஸோ 85ஓட ஸ்கொயரோட வேல்யூ என்னென்னா 9725 இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடினா கண்டிப்பாக 4ஓட யூனிட் டிஜிட்டாக தான் இருக்கும். ஸோ 84ஓட ஸ்கொயர் தான் இந்த 7056. ஸோ 5ஆல் டிவைட் பண்ணால் தான் நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ அதான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். In the isosceles triangle ABC, AB is equal to AC is equal to 26 cm, BC is equal to 20 cm, find the area of the triangle. So ஒரு triangle இருக்கு. ABC, AB ஓட வேல்யூ AC ஓட வேல்யூ ஈக்குவலாம். ஸோ 26 26, BC ஓட வேல்யூ 20. ஸோ இந்த ரெண்டு பக்கமுமே ஒரே லென்த்தில் இருக்குது. அப்போ இந்த BCன்றது அந்த ரேஷியோவில் தான் கேன்சல் ஆகும். ஸோ பிரியும் கேன்சல் அந்த ரேஷியோவில் தான் பிரியும். ஸோ இது வந்து 1:1 ரேஷியோவில் இருக்குது. அப்போ இது வந்து 10 சென்டிமீட்டர் ஆகும், இதுவும் 10 சென்டிமீட்டர் ஆகும். ஸோ இது நமக்கு ஒரு ட்ரிப்ளட். இது வந்து 90 டிகிரியில் இருக்கும். ஸோ 13 5 12. ஸோ 13 2ஆல் மல்டிப்ளை ஆகிருக்கு. 26 5 2 × 10 12 × 2 வந்து 24. ஸோ நமக்கு பேஸ் தெரியும், இந்த 24ன்றது ஹைட். இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/2 × பேஸ் 20, ஹைட்டோட வேல்யூ 24. ஸோ கேன்சல் பண்ணால் 10. ஸோ 240 தான் நமக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் கொஸ்டின். The table gives the pass percentage of the class 6 students of the 5 government schools in Delhi on basis of gender. What is the ratio of the pass percentage of the boys of the school B to the pass percentage of the school C? ஸோ ரெண்டுமே பாய்ஸ் தான், B C. ஸோ பியோட பாஸ் பர்சன்டேஜ் வந்து 32%, சியோடது வந்து 24%. பாய்ஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ பியோடது வந்து 3/8, சி வந்து 1/3. ஸோ 8 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 to 8 to 2. ஸோ 3:2 தான் நமக்கு ரேஷியோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 20 men and 15 boys can do a piece of work in 10 days. 25 men and 10 boys can do it in 9 days. Find the ratio of the daily work done by men to the boy. ஓகே, இப்போ 20 men ப்ளஸ் 15 boys வந்து 10 days வேலை பார்க்குறாங்களாம். அதே மாதிரி 25 men 10 boys வந்து 9 days வேலை பார்க்குறாங்க. ஸோ இதை எதுவுமே கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை, உள்ள மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ 200 male ப்ளஸ் 150 boys is equal to 225 male plus 90 boys. ஸோ இப்போ மேலே மட்டும் தனியாக பிரித்தா 25 மேல் வருவாங்க, மைனஸ் பண்ணால் இங்கே வந்து 60 பாய்ஸ் வருவாங்க. ஸோ மேல் பை பாய்ஸோட ரேஷியோ வந்து 60/25 இருக்கும். ஸோ 5 டேபிள் அடித்தா 12/5 தான் நமக்கு ரேஷியோ. ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். If x and y are a two positive numbers such that root x is equal to 8, x square plus y is equal to 4112 and find the value of y. ஓகே, இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ரூட் எக்ஸோட வேல்யூ வந்து 8னா அப்போ அதை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸோட வேல்யூ 64. இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ இங்கே கேட்குறாங்க. ஸோ எக்ஸை 64 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 6904 வரும். ஸோ 4096 தான் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ அதை வந்து ஒய்யோட ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 4112. ஸோ இது ஒரு தனி ஈக்குவேஷன் ஆயிரும். இப்போ இதை வச்சு நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும்னா ஃபஸ்ட்டு ஒரு 6 ஆட் ஆகிருக்கு, அப்புறம் வந்து
ஒரு 10 ஆட் இருக்குது. ஸோ 16 தான் நமக்கு ஒய்யோட வேல்யூ. இப்போ ஒய் ரூட் ஒய் கேட்குறாங்க. ஸோ 16 எதோட ஸ்கொயரு? 4ஓட ஸ்கொயரு. ஸோ ஒய்யோட வேல்யூ 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். ஸோ 17 மைனஸ் 4. ஸோ 5.5 டிவைட் பை 9 வந்து 0.6. ஸோ இன்ட்டு 0.6. ஸோ அப்போ 0.6 இன்ட்டு 4 வந்து 2.4 ப்ளஸ் 6 இன்ட்டு 1.9. ஸோ 19 இன்ட்டு 6ஓட வேல்யூ வந்து 411. ஸோ 11.4. ஸோ 11.4லேருந்து மைனஸ் 2.4 மைனஸ் பண்ணால் நமக்கு 9 கிடைக்கும். ஸோ 17 ப்ளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 26 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Anil lent 7,200 to 2way for 3 years and 8,400 to Raghavan for 4 years on a simple interest at the same rate of interest. Received 4,968 in a total from his interest. Find the rate of interest. ஸோ இது ரெண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. அந்த ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 4,968 வருது. இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 7,200 இன்ட்டு 3 இன்ட்டு R பை 100. ஸோ 0 கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இந்த 8,400ல் 0 கேன்சல் ஆகிடும். அப்போ நான் டேரெக்டாக எடுத்துக்கிறேன். ஸோ 72 இன்ட்டு 3 ஆர் ப்ளஸ் 84 இன்ட்டு 4 ஆர் சீக்குவல் டு 4,968. ஸோ இதோட வேல்யூ வந்து 621. அடுத்து 84 இன்ட்டு 4ஓட வேல்யூ வந்து 6,333. ஸோ 552 ஆரோட வேல்யூ தான் இந்த 4,968. 552 ஆரோட வேல்யூ 4,968. ஸோ 2 இருக்குது. ஒன்று 4ஓட மல்டிபிள்ஸாக இருக்கணும், இல்லாட்டி 9ஓட மல்டிபிள்ஸாக இருக்கணும். ஸோ ஆப்ஷனில் பார்த்தா நமக்கு 9 மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆர் வந்து 9% தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். By selling a car for 1,20,000, David makes a profit of 20%. What will be the selling price of the car if he sells at a 30% profit? So 100 அப்போ 120 தான் செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். 120 தான் இந்த 1,20,000னா டேரெக்டாக 130 எவ்வளோவா இருக்கும்? ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு 10,000. ஸோ 1,30,000 தான் ப்ராஃபிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A few lead spheres of diameter 6 cm are dropped into a cylindrical beaker containing some water in such that they are fully submerged. If the diameter of the beaker is 9 cm, the water level has risen by 32 cm. Find the number of lead sphere dropped into the beaker. ஸோ ஒரு சிலிண்ட்ரிக்கல் பீக்கர் இருக்கான். அதில் சில ஸ்பியரோட லெட் மெட்டீரியலில் செய்யப்பட்ட ஸ்பியரோட உள்ளே போடுறாங்க. அப்போ அதை வந்து கம்ப்ளீட்டாக இமர்ஜ் ஆகி ஹைட் வந்து 32 சென்டிமீட்டர் ஆகிடுது. அப்போ சிலிண்டரோட ஹைட் வந்து 32 சென்டிமீட்டர். சிலிண்டரோட ரேடியஸ் கொடுத்துறாங்க, அது வந்து 9 டயாமீட்டர் வந்து 9 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் 9/2. இப்போ இந்த ரெண்டு வால்யூமையும் நம்ம ஈக்குவல் பண்ணால் நமக்கு எத்தனை ஸ்பியர்ன்றது கிடச்சிரும். ஸோ இப்போ எனக்கு எத்தனை ஸ்பியர் உள்ளே போட்டாங்கன்னு தெரியாது, அதை நான் என்னன்னு வச்சுக்கிறேன். ஸ்பியரோட ஃபார்முலா, வால்யூம் ஃபார்முலா 4/3 இன்ட்டு பை. ஸோ வந்து 6 டயாமீட்டர் ஸ்பியரோடது, அதை நான் க்யூப் பண்ணுறேன். அப்போ ரேடியஸ் வந்து 3 இருக்கும். இன்ட்டு 27 இஸ் ஈக்குவல் டு சிலிண்டரோட வால்யூமை நான் ஈக்குவல் பண்ணுறேன். ஸோ பை இன்ட்டு ஆரோட வேல்யூ 9/2. ஸோ டயாமீட்டர் வந்து 9, அப்போ ரேடியஸ் 9/2 இருக்கும். ஸோ 9/2 இன்ட்டு 9/2 இன்ட்டு 32. இது வந்து ஹைட்டு. இப்போ கேன்சல் பண்ணுவோம். பை கேன்சல், 9 இன்ட்டு 3, 3 கேன்சல், 4 ஆல் அடித்தா 8. ஸோ 4 இன்ட்டு 2. ஸோ இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 9 இருக்குது. அப்போ 9 இன்ட்டு 2 18 ஸ்பியர்ஸ் தான் அந்த சிலிண்ட்ரிக்கல் பீக்கருக்குள்ளே போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். சிம்பிளிஃபிகேஷன். ஸோ ப்ளஸ்ஸுக்கு மைனஸுக்கும் நடுவில் இருக்கிறத அப்படியே நம்ம ஒன்றா சால்வ் பண்ணிட்டே வரலாம். ஸோ இது வந்து 25 டிவைட் பை 10, அப்போ 5/2ன்னு வரும். அடுத்து இந்த பார்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத எதையுமே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இன்ட்டு 6/5 நான் கேன்சல் பண்ணுறேன். 3 ஆல் அடித்தா 2 இன்ட்டு 2 மைனஸ் 7/10 கிடைக்கும். அப்போ அதே மாதிரி இந்த ரெண்டும். ஸோ 3 இன்ட்டு 3 3 7 5 ப்ளஸ் 21/5 கிடைக்கும். மைனஸ் 1/5 இன்ட்டு
25 வரும். ஸோ ரெசிப்ரோக்கல் ஆயிரும். அப்போ 5 கேன்சல் 5 ஆகும். ஸோ பேலன்ஸ் 5 இருக்கும். இப்போ இது எல்லாத்துக்கும் கீழே வந்து டினாமினேட்டரில் 10 வரணும்னா அதான் எல்சிஎம். ஸோ 25 minus 7 plus 42 minus 50. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸில் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் 67 வரும். மைனஸில் வந்து 57 வரும். ஸோ 67 minus 57 வந்து 10 divided by 10 நமக்கு 1 தான் ஆன்சர். Find the sum of the number between 400 and 500 such that when 8, 12, 16 divided them, it leaves 5 as a remainder in each cases. ஸோ 400க்கும் 500க்கும் நடுவில் இதோட மல்டிபிள்ஸ் தான் கண்டிப்பாக என்னென்னு கேட்குறாங்க. ஸோ 8, 12, 16 இதோட எல்சிஎம் என்னவா இருக்குன்னா 48 இருக்கும். அப்போ இந்த 48ஓட மல்டிபிள்ஸ் இருக்க எந்தெந்த நம்பரோ அந்தந்த நம்பராக தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ ஒரு நம்பர் 480 இருக்கும். ஸோ 480லேருந்து 48 மைனஸ் பண்ணால் 432. ஸோ இதுலேருந்து இந்த 2 நம்பர் தான் மேக்ஸிமம் வரும். இப்போ வந்து அவங்க 5 வந்து ரிமைண்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக இதில் வந்து 2 5ஐ வந்து ஆட் பண்ணால் அதான் அந்த நம்பராக இருக்கும். ஸோ அப்போ டோட்டல் நம்பர் வந்து 2, 1, 9. ஸோ இந்த 2 நம்பர் ஆட் பண்ணால் ப்ளஸ் 10. ஸோ 9, 22 தான் நமக்கு அந்த சம் ஆஃப் த நம்பர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Find the rate of interest of the sum that becomes 14641 divided by 10,000 times of its 4 years. ஸோ பிரின்சிபல் வந்து அமௌண்ட்டு பிரின்சிபல் இது ரெண்டுமே நமக்கு இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ 10,000 பிரின்சிபல்னால் 14,641ன்றது அமௌண்ட்டு. ஸோ இந்த 10,000ன்றது 10 power 4ஓட வேல்யூ. அப்போ இந்த அமௌண்ட் வந்து 11 power 4ஓட வேல்யூ. ஸோ அப்போ நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. ஸோ இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Ramkumar bought 2 LED TV set for 41,000. By selling one at a profit of 20% and other at a loss of 15%, he found the selling price are both the TV set are same. Find the over of loss. ஸோ 2 டிவி வாங்குறாரு. அந்த ரெண்டுமே வேறு வேறு வேலை. அது ஒன்று வந்து 20% ப்ராஃபிட்டுக்கு விற்கிறாரு, இன்னொன்று வந்து 15% லாஸுக்கு விற்கிறாரு. அப்படி விற்கிறப்ப அவருக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதோட கெயினாக லாஸான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு எவ்வாறு என்ன ரேஷியோவில் பிரிச்சுருக்கிறேன்னு தெரியாது. ஸோ ஒன்று நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இன்னொன்று 41,000 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒன்று வந்து ப்ராஃபிட்டாக, ஸோ 120/100 இருக்கும் அதோட ப்ராஃபிட். இன்னொன்று வந்து லாஸ், ஸோ 85/100. ஸோ இந்த 100 கேன்சல். ஸோ இந்த 85 நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ இந்த 85 எக்ஸ் இங்கே இருக்கும், அந்த மைனஸ் 85 எக்ஸ் வந்து இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 85 எக்ஸாக இருக்கும். அப்போ அதை நம்ம ஆட் பண்ணால் 205 எக்ஸ் இருக்கும். ஸோ 41,000 இன்ட்டு 85 இங்கே இருக்கும். இப்போ நான் இதை கேன்சல் பண்ணணும். ஸோ இதை நான் 5 டேபிளில் கேன்சல் பண்ணேன். 17, 41. ஸோ 41 இன்ட்டு 1000. ஸோ 17 இன்ட்டு 1000 வந்து 17,000 வந்து ஒரு டிவியோட விலை. அப்போ இன்னொரு டிவியோட விலை என்னவாக இருக்கும்? 17,000. ஸோ அவங்க வந்து கெயின் ஆர் லாஸ் கேட்குறாங்க. ஸோ ஒன்று வந்து 17,000, இன்னொரு வந்து 24,000. ஸோ இது வந்து 20% ப்ராஃபிட்டில் இருக்குது இந்த 70,000. ஸோ அதை ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும்? 20%னா 3,400 இருக்கும். அப்போ 20,400 இருக்கும் செல்லிங் ப்ரைஸ். ஸோ இது காஸ்ட் ப்ரைஸ், இது வந்து செல்லிங் ப்ரைஸ். அடுத்து வந்து ஸோ காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு சேம்னு சொல்கிறாங்க. அப்போ இதோடதும் 2,400 இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணால் நமக்கு 41,000 வரும். இதை ஆட் பண்ணால் 4,800 கிடைக்கும். ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் இருக்க லாஸ் டிஃப்ரென்ஸ் என்னது? 200 தான் நமக்கு லாஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ அதான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Total number of students is 120. The number of students is distributed equally across all the subjects. So how many students study languages? So language மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாமே ஈக்குவலாக இருக்குமா? ஸோ 120 டிவைட் பை 5. ஸோ 5 சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ எல்லாமே ஒன்று பார்ட்டாக எடுத்துக்கிறேன். அப்போ 120 வந்து ஈக்குவலாக படித்தா 24 பார்ட் வரும். ஸோ டோட்டலாக இங்கே 2 லாங்குவேஜோட இருக்குது. ஸோ இங்கிலீஷ், ஹிந்தி
இதை ரெண்டே ஆட் பண்ணால் நமக்கு 48 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டோட்டலாக லாங்குவேஜ் மட்டும் படிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். விச் கம்பெனி ஹேஸ் த மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் இன் அ நம்பர் ஆஃப் மேல் அண்டு ஃபீமேல். ஸோ இப்போ ஏவும் பியும் கம்பெனிக்கும் இருக்க மேல் அண்ட் ஃபீமேல் டிஃப்ரென்ஸ் என்னென்னா 100. பிக்கு வந்து ஸோ சேம் 100, சிக்கு வந்து 50, டிக்கு வந்து 250. ஸோ டி தான் அதிகமான டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan 15 டிகிரி ப்ளஸ் cot 15 டிகிரி. ஸோ அந்த சம்முக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு முக்கியமான சில ஃபார்முலாஸ் பார்ப்போம். ஸோ tan அப்படின்னா என்னென்னா sin பை காஸ், காட்டுனா காஸ் பை சைன். அதுக்கப்புறம் வந்து sin 2a. ஸோ sin 2யோட ஃபார்முலா வந்து 2 cos a sin a. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்மையை முடிக்க போகிறோம். ஸோ சம்முக்குள்ளே போகலாம். ஸோ அப்போ இதை வந்து sin 15 டிகிரி பை cos 15, இது வந்து cos 15 பை sin 15. ஸோ இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் மேலே வந்து sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ், அதாவது sin 15 ப்ளஸ் cos ஸ்கொயர் 15 வரும். இதோட வேல்யூ 1 ஆயிரும். அப்போ கீழே வந்து cos 15 இன்ட்டு sin 15 இருக்கும். ஸோ இதோட வேல்யூ 1 ஆகிட்டா நமக்கு ஈக்குவேஷன் 1 பை cos 15 இன்ட்டு sin 15 இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த சம ஃபினிஷ் பண்ணுறதுக்காக மேலேயும் கீழையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா பார்த்தோமா sin 2a. ஸோ அந்த ஃபார்மேட்டில் வந்துடும். அப்போ 2 டிவைட் பை sin 15 வந்து a, அப்போ 2a னா 30 டிகிரி. ஸோ sin 30 டிகிரியோட ஃபார்முலா வந்து வேல்யூ வந்து 1/2. ஸோ மேலே 2 இருக்கும், இந்த 2 வந்து இங்கே ஆட் ஆயிரும். ஸோ நமக்கு ஆன்சர் 4 தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The captain of the cricket team 11 members 35 years old and wicketkeeper is 5 years older than captain. If the age of the two these are excluded, the average age of the remaining player is 3 years less than the average age of the whole team. What is the average of the whole team? ஓகே, இப்போ வந்து கேப்டன் இருக்காரு, விக்கெட் கீப்பர். ஸோ கேப்டனோட ஏஜ் வந்து 35 years old. அப்போ அதை விட 5 வயசு வந்து விக்கெட் கீப்பர் அதிகமாக இருக்காரு, டோட்டலாக 40. இப்போ உங்கள் 2 பேர்த்தோட ஏஜ் டோட்டலாக வந்து 75. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆவரேஜ் டோட்டல் டீமோட ஏஜோட இந்த 75, இந்த உங்களோட 2 பேர்த்தோட ஏஜை வந்து மைனஸ் பண்ணிடுறாங்க. எக்ஸ்க்ளூட்னா வெளியே தூக்கி போட்டுறது. ஸோ இப்போ டோட்டலாக நமக்கு டீமோட ஏஜ் என்ன இருக்குன்னா 11 மெம்பர்ஸ் இருக்காங்க. நமக்கு டோட்டல் டீமோட ஆவரேஜ் தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 75ஐ மைனஸ் பண்ணால் நமக்கு பேலன்ஸ் வந்து 2 பேர் போயிட்டாங்கன்னா 9 பேர் இருப்பாங்க. அப்போ அந்த ஆவரேஜ், இந்த எக்ஸுன்றது ஆவரேஜ் ஆஃப் த ஹோல் டீம். ஸோ அந்த எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த 75 வயசு கழிஞ்சிருச்சுன்னா இதில் வந்து 3 இயர்ஸ் ஆவரேஜில் வந்து 3 இயர்ஸ் கம்மியாயிருமா. ஸோ இப்போ எக்ஸு தானா, அதில் 3 ஆவரேஜ் கம்மியாயிடுது. ஸோ இப்போ இந்த 9 நான் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 11x மைனஸ் 75 = 9x மைனஸ் 27 இருக்கும். இப்போ இந்த 9 இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். அப்போ 2x ஆயிரும். 75 எந்த பக்கம் கொண்டு வந்தால் அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 48 இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 24. ஹோல் ஆவரேஜ் ஆஃப் த ஹோல் டீம், ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ஹோல் டீம் இஸ் 24 years. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன், இந்த செட்டில் ஏகப்பட்ட சிம்பிளிஃபிகேஷன் வருது. ஸோ 15 மைனஸ் 0.9 ப்ளஸ் 3 × 13 வந்து 3.9 மைனஸ் 2. ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு 3 கிடைக்கும். -2 1. ஸோ 1 + 15 வந்து 16 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Find the greatest number of the 5 digit which is exactly divisible by 468. ஸோ இந்த சம்மை நம்ம எக்ஸாம்பிள் எப்படி பண்ணலாம்னா, ஆப்ஷன்லேருந்து 468ஓட மல்டிபிள்ஸ் எக்ஸாக்டாக எதுன்னு சொல்லி நம்ம பண்ணணும். பட் இதை வந்து ப்ராப்பராக எப்படி பண்ணலான்னா, 5 கிரேட்டஸ்ட் நம்பர் 5 டிஜிட் நம்பர்னால் ஸோ 999 5 தடவை போட்டுக்கணும். ஸோ எக்ஸாக்டாக ஏதாச்சும் டிவைட் பண்ணணும்னா 468ஆல் டிவைட் ஆகணும். ஸோ நமக்கு அந்த நம்பர் என்னன்னு தெரியாது, அதனால தான் இந்த நம்பர்லேருந்து டிவைட் பண்ணுறோம். ஸோ 468. இப்போ வந்து இது அப்படியே நம்ம சின்ன வயசில் படித்ததை அப்படியே இங்கே பண்ண போகிறோம். ஸோ 2ஆல் பண்ணால் 936. ஸோ 363 9. ஸோ 1 468. இப்போ 1
171 ஸோ இங்கே இருக்க ஒரு 9 வந்துடும். ஸோ மறுபடியும் வந்து 4 ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்குமா? ஓகே 3014. ஸோ இப்போ இதில் இருக்க ரிமைண்டரை நம்ம இந்த 999 மைனஸ் பண்ணால் நமக்கு எக்ஸாக்டாக அந்த ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து 1719லேருந்து 1403 வந்து 04 மைனஸ் பண்ணால் 513. ஸோ 315 இந்த 999லேருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு 48699. ஸோ 99684 தான் நமக்கு ஆன்சர். ஸோ இதை நமக்கு அந்த நேரத்தில் யோசிக்க வராட்டி ஒவ்வொரு ஆப்ஷனாக பண்ண தெரியாட்டி டேரெக்டாக எப்படி பண்ணிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட. when the integer n is divided by 9 the remainder is 4. what is the remainder if the 12n is divided by n? ஸோ அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா டிவைடை எதால் டிவைட் பண்ணுறோமோ அதையும் ரிமைண்டரையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ என்னோட வேல்யூ அப்போ 13 இருக்கும். ஸோ இப்போ 9ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் 4 கரெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ என்னோட வேல்யூ 13னா அதை 12ஓட மல்டிப்ளை பண்ணால் 156 கிடைக்கும். இப்போ இதால் 9ஆல் டிவைட் பண்ணுறப்போ நமக்கு என்ன ரிமைண்டர்னு கேட்குறாங்க. ஸோ 1 6 63 இருக்கும், பேலன்ஸ் 3 வரும். ஸோ 3 தான் நமக்கு ரிமைண்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A number is first decreased by 20% and increased by 15%. The number so obtained is 24 less than the original number. ஸோ இப்போ அந்த நம்பர் 100 இருந்தால் அதை ஃபஸ்ட்டு 20% டிக்ரீஸ் பண்ணுறாங்க. டிக்ரீஸ் பண்ணால் நமக்கு 80 கிடைக்கும். அடுத்து 15% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ 15%னால் இந்த 80ல் என்ன இருக்கும்? 3/20 × 4 12. ஸோ 12 இன்க்ரீஸ் பண்ணால் 92 இருக்கும். ஸோ இந்த ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் அந்த 64. அப்போ அந்த 8% தான் 64னா 100% என்னவாக இருக்கும்? ஸோ 800 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A rhombus has one of its diagonal 65% of other. A square is drawn using the longer diagonal as side. What will be the ratio of the area of the rhombus to that of square? Okay. ஸோ இப்போ diagonal 1 diagonal 2 ராம்பஸ்க்கு 2 diagonal இருக்கும். ஒன்று வந்து 65 இருக்கும், இன்னொன்று வந்து 100 இருக்கும். ஸோ அப்போ ரேஷியோ வந்து 13:20. இந்த 20 தான் ஸ்கொயரோட லென்த்தாக இருக்கும். ஸோ லாங்கர் டயகனல் வந்து ஸ்கொயரோட சைடாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு ஏரியா ஆஃப் த ராம்பஸ் என்ன? 1/2 டயமீட்டர் diagonal 1 × diagonal 2. ஸோ 13 × 20 தான் நமக்கு ஏரியா ஆஃப் த ராம்பஸ். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து 20 × 20. ஸோ 20 கேன்சல். ஸோ கீழே வந்து 2 வந்து 20ஓட ஆட் ஆயிரும். ஸோ 13/40 தான் நமக்கு ரேஷியோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ABC is a right angle triangle. A circle is inscribed in it. A length of the two sides containing the right angle are 10, 24. Find the radius of the circle. Okay. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது, உள்ள ஒரு சர்க்கிள் இருக்கான். ஸோ அதோட லென்த்து கொடுத்துட்டாங்க. ஸோ 10 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர். இது ஒரு ட்ரிப்ளட். ஸோ 5, 12, 13 வரணும். இதோட 2ஓட மல்டிபிள்ஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ 26 தான் நமக்கு ஹைபார்ட்னிஸோட வேல்யூ. இப்போ இந்த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இன் ரேடியஸ் கேட்டாங்கன்னா நம்ம எப்படி எழுதணும்னா, இது A, B, C. ஸோ A + B - C. A + B - C divided by 2. ஸோ ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 24, சியோட வேல்யூ -26 divided by 2. ஸோ 34 - 26ஓட வேல்யூ வந்து 8. 8 divided by 2 வந்து 4 சென்டிமீட்டர் தான் நமக்கு ரேடியஸ் ஆஃப் த இன் சர்க்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். The ratio of income of Amar and Komal is 5:4. A ratio of the expenditure is 2:1. If each of them saves 6,000 per month, the Amar's income. ஓகே, அமர் கோமல் இருக்காங்க. ஸோ 5:4 அவங்களோட இன்கம். அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 2:1. இப்போ இவங்க 2 பேரும் சேவ் பண்ணுறது 6,000. ஸோ இன்கம்லேருந்து எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணால் நமக்கு சேவிங்ஸ் கிடைக்கும். ஸோ நான் 2 பக்கமும் ரேஷியோட வேல்யூ பார்க்குறேன். ஸோ ரெண்டுமே 3 பார்ட்டாக தான் இருக்குது, ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இந்த 3 பார்ட் தான் இந்த 6,000னா 1 பார்ட் வந்து
2000. அமரோட இன்கம் கேட்குறாங்க. ஸோ அது 5 பார்ட். ஸோ 5 into 2000 வந்து 10,000 தான் அமரோட இன்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Driving his car at a speed of 30 km per hour, Vinod reaches his office 5 minutes late. If his speed is 40 km per hour, he reaches the office 3 minutes earlier. Find the distance he travels between his residence and office. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஸ்பீடு கொடுத்து டைம் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸ்பீடு 1 இன்ட்டு ஸ்பீடு 2 டிவைட் பை அந்த ஸ்பீடு 1க்கும் ஸ்பீடு 2க்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஸோ ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம், அப்புறம் டைமோட டிஃப்ரென்ஸும் எடுக்கிறோம். ஸோ 5 மினிட்ஸ் லேட்டு, அப்போ 5 மினிட்ஸ் அதிகமாகும். இங்கே 3 மினிட்ஸ் ஏர்லி, அப்போ 3 மினிட்ஸ் கம்மியாகும். அப்போ அதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ டைம் டிஃப்ரென்ஸ் இதோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா டோட்டல் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ 30 into 40. ஸோ அந்த ஸ்பீடோட டிஃப்ரென்ஸ் வந்து 10. டைம் டிஃப்ரென்ஸ் ஸோ அதை வந்து 8 நான் ஹவர் ஆக்கிக்கிறேன் பை 60. ஸோ அதை கேன்சல் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் தான் டோட்டல் டிஸ்டன்ஸ். 30 into 2 வந்து 60, 2 into 4 வந்து 8, 4 into 4 வந்து 16 கிலோமீட்டர் தான் அவரோட டோட்டல் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். How many straight lines does a cuboid have? ஸோ கியூபாய்ட்னா லென்த்து பிரெத் இருக்கும். ரெக்டாங்கிளோட 3D சைஸ் தான் கியூபாய்டு. ஸோ இது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கியூபாய்டு. ஸோ இதில் எத்தனை ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ டோட்டலாக நமக்கு 12 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்கும்.